பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி வடகிழக்கில் தமிழ் அரசியல்வாதிகள் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஹர்த்தால் அரசாங்கத்திற்கு எதிரான இந்த விடயத்தை முஸ்லிம்கள் ஆதரிப்பதா இல்லையா என்ற கேள்வி பலரும் மத்தியில பேசப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதற்கு ஆதரவு என்ற அறிக்கையும் விட்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, தயவு செஞ்ச ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. அநேகமாக இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக வாலிபர்கள் 35 வயதுக்கு உட்பட்டவங்க, இவங்களுக்கு அநேகமானவர்களுக்கு தெரியாது கடந்த 30 வருடமா வடகிழக்குல என்ன நடந்துச்சு யுத்த காலத்துல, அதாவது 1980 இருந்து 2010 வரையில. யுத்தத்துக்கு பின்னால தொடர்ந்தும் கடந்த 15 வருஷமா முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படியான நடவடிக்கைகள் அங்க மேற்கொள்ளப்பட்டு வருது. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சம்பவங்கள்ல குறிப்பான சில விஷயங்கள் தான் முஸ்லிம்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டது. இராணுவத்தினூடாக அல்ல, அரசாங்கத்தினூடாக அல்ல, டிஎன்ஏ உடைய அரசியல் அதிகாரத்தினூடாக. அது மட்டும் இல்லாமல் கல்முனை வடக்கு சட்டவிரோத செயலகம் விடயம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ட்ரிங்கோமலையில அமைந்திருக்கக்கூடிய அரச பாடசாலை சண்முகா வித்தியாலயத்துல அந்த டீச்சருடைய அபாயாவுடைய சர்ச்சையான விஷயம், சர்ச்சைன்னு சொன்னா அரசாங்கம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி உடுத்து போயிடும் செல்லுது. அதற்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ பிரின்சிபல் அதை தடுக்கிறா. அதற்கு ஆதரவாக சுமந்திரனும் சாணக்கியனும் நீதிமன்றம் சென்ற வரலாறும் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த அடிப்படையில இந்த ஹர்த்தாலுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறதா இல்லையா என்ற அடிப்படையில நாம் பல அமைப்புகளோட, குறிப்பாக உலமாக்களோட, கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களை சேர்ந்த அமைப்புகள், அத்தோட முஸ்லிம் சட்டத்தரணிகள், வியாபாரிகளோட தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஏகோமானதாக தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. இந்த ஹர்த்தாலுக்கு நாங்க எந்த விதத்திலையும் ஒத்துழைப்பு வழங்குறது இல்ல. இதை எதிர்க்கை மூணும் எப்படி எதிர்க்கணும் என்று சொன்னா, இந்த கடை அடைப்புக்கு ஹர்த்தாலுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள், தமிழ் சகோதரர்கள் கூட இதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது. அரசாங்கமும் அப்படி இதை மீறி யாராவது இந்த அரசியல்வாதிகள் 18ஆம் தேதி சண்டித்தனத்துல கடை மூடுங்கன்னு சொன்னா அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் யாரும் மறந்துடவானும். ஏன் சொல்றேன்னா, இந்த நாட்டுல ஏற்கனவே நாங்க 30 வருஷம் யுத்தத்தினால எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அத்தோட இந்த தமிழ் அரசியல்வாதிகள், குறிப்பாக இந்த சாணக்கியனுடைய அறிக்கை என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பினூடாக இல்லாட்டி ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதனூடாக என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செய்தி ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. தமிழ் மக்களுடைய நிலங்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். வடகிழக்கு என்பது தமிழர்களுடைய தாயகம். தமிழர்கள் தான் இதை ஆட்சி செய்யறோம், எங்கட கட்டுப்பாட்டுல தான் இது இருக்குதுன்றத உலகத்துக்கு சொல்லணுமா? இதுல மறைந்திருக்கக்கூடிய பல விடயம் இருக்குது. வடகிழக்குல முஸ்லிம்கள் இல்லையா வாழ்றதுக்கு என்றத நீங்க செயல் ரீதியாக இவ்வளவு நாளா சொல்லிக் கொண்டுதான் இருந்தீங்க. உங்களோட வாயாலையும் திரும்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் ஜெனீவால இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக, இலங்கை இராணுவத்திற்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய பிரேரணைகளுக்கு கூட இதை ஆதாரமாக காட்டுவாங்க. என்ன, இந்த கிழக்கு மாகாணத்துல, வட மாகாணத்துல முஸ்லிம்களும் எங்களோட தான் இருக்கிறாங்க. அன்பார்ந்த முஸ்லிம்களே, தயவு செஞ்சு இந்த கருத்துக்கு ஏறிடவான. என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த நாட்டுல பிரச்சனை இருக்குத்தான், பேசி தீர்க்க முடியுமான பிரச்சனைகள் இருக்குது. அது அரசாங்கத்தோட நாங்க பேசித்தான் தீர்க்கணும். இவர்களுடைய உள்நோக்கம் முஸ்லிம்கள் அரசாங்கத்தோட்டு தூரமாகணும், அவர்களுடைய காரியங்களை அவங்கள செஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கும், வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், குறிப்பாக அது மேல் மாகாணமா இருக்கட்டும், மலையகமா இருக்கட்டும், எல்லா மக்களும் அமைதியாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாகத்தான் முஸ்லிம்களுடனும் பௌத்தர்களுடனும் வாழ்ந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுல 9 மாகாணங்களையும் தமிழர்களுக்கு அப்படியான எந்த கட்டுப்பாடும் இல்ல. இதுவரையில எந்த அரசாங்கமும் இந்த நாட்டுல அவர்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு தடையாகவோ, யாரும் அரசியல்வாதிகள் எம்பி ஆகுறதுக்கு, அமைச்சர் ஆகுறதுக்கு, பிரதமர் ஆகுறதுக்கு தடையாகவோ, கவர்னர் ஆகுறதுக்கு, சீஃப் மினிஸ்டர் ஆகுறதுக்கு தடையாகவோ எந்த அரசாங்கமும் எந்த அமைப்பும் இருந்ததில்லை. எந்த இனமும் அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சதில்லை. ஆனாலும் இவர்களுடைய அரசியல் தேவைக்காக தொடர்ந்தும் யுத்தம் முடிஞ்சாலும் கூட
கடந்த தேர்தல்ல டிஎன்ஏ போன்ற இனவாத கட்சிகள் கீழ்மட்டத்துக்கு போனாலும் கூட அவர்களுடைய வியாபாரம் விழுந்துடக்கூடாது. என்ன வியாபாரம்? இந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய வாலிபர்களை ஈரோப் அனுப்புற வேலை. குறிப்பாக இந்த விஷயத்த தொடர்ந்து அவங்க செஞ்சு வராங்க. பல குற்றச்சாட்டுகளும் அவர்கள் விஷயத்துல இருக்குது. இப்படியான நெருக்கடியான சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னாதான் அவர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு இவர்களை கனடாக்கும் பிரான்சுக்கும் யூகேக்கும் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அங்க போயிட்டு எசேலம் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வியாபாரத்துக்காக வேண்டி அப்பாவி தமிழ் இளைஞர்களை பலி கொடுக்க வாணும். தயவு செஞ்சு நான் சொல்றேன், முஸ்லிம்கள் இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் இது சம்பந்தமான அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலேயும் ஏனைய காங்கிரஸ் தலைவர்களோட நான் போன்ல பேசினேன். அவர்களும் தெளிவாக இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. நாங்க ஒருபோதும் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறது இல்ல என்றாலும் ஹக்கீம் காங்கிரஸ் உடைய செயலாளர் ஒரு கடிதத்தை போட்டிருக்கிறாரு. நாங்க இதுக்கு ஆதரவு என்று சொல்லி அவர்களை பத்தி நாங்க ஏற்கனவே பல விஷயத்துல அவர்களுடைய உண்மை முகம் என்ன என்றது சொல்லி இருக்கிறோம். இதிலே நீங்கள் கண்டு கொள்வீர்கள். கவனமாக நடந்து கொள்வோம். அடுத்த ஆளுக்கு நாங்கள் ஆதரவில்லை. யாரும் தமிழ் மக்கள் கூட இந்த விஷயத்துல மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வசலாம்.